அல்லாஹ்வின் தூதருடைய தொழுகை பாருங்க. நமக்கெல்லாம் வக்துல ஒரு 17 வக்து கிடையாது, 17 ரக்காத் தொழுகிறோம் நாளைக்கு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையில பாருங்க, குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு 40-50 ரக்காத் தொழுகிறாங்க. இரவெல்லாம் என்று தொழுதிருக்காங்க தஹஜ்ஜுத் தொழுகைய. சம்டைம்ஸ் அவங்க 6 மணி நேரம் தொழுதிருக்காங்க. 6 மணி நேரம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சில சமயங்கள் அல்லாஹ்வின் தூதர் வந்து வெறும் 2 ரக்காத்தை வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொழுதிருக்காங்க. இரவு நேரம் வெறும் 2 ரக்காத்தை 5 மணி நேரம் தொழுதிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கானு தெரியல. அந்த தகுதி நமக்கு இருக்கானு தெரியல. என்னைக்காவது நீங்க ஒரு 2 ரக்காத் தொழுகைய ஒரு 3/4 மணி நேரம் தொழுதுருப்பீங்களா? ஒரு 1 மணி நேரம் தொழுதுருப்போமா? ஒரு 2 மணி நேரம் தொழுதுருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள கொஞ்சம் யோசிச்சு பார்த்துப்போம். இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை வரங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்க. சில சமயங்களில் அல்லாஹ்வின் தூதர் சஜ்தாவுக்கு போறதை மறந்துட்டாங்களோ அப்படின்ட்டு சந்தேக பயப்படுற அளவுக்கு தொழுதுருக்காங்க. கூடயே இருப்பாங்க, ரொம்ப நேரம் கூட இருப்பாங்க.